ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரிஜினல் அனிமேவோட டைமிங்கே ரொம்பவும் கம்மி தான். அதுக்கு பதிலாக அவங்க வந்து எபிசோடில் அடிஷ்னல் டைம் அப்படின்னு சொல்லி சில சீன்ஸை காமிப்பாங்க. ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஸோ நான் அதை இன்க்ளூட் பண்ணாததுனால டைம் கம்மியாக இருக்குது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோ ஒரு கோலை ஸ்மெல் பண்ணுறான். நீக்கா கிட்ட தான் போகுதுன்னு கரெக்டாக நம்ம ஹீரோ போய் பாலை தடுக்கிறான். உன்னோட கண்கள் என்ன மாதிரி தான் இருக்கு இசக்கியானா, கண்டிப்பாக நான் உன்னை வின் பண்ணுவேன்னு சொல்லவும் மோதி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடுத்த 10 நிமிஷம் ஆனதுனால நருகாயாவோட டைம் வருது. எதிரிங்க பின்னாடி போகிறது தான் அவனோட வெப்பன். ஆனால் வந்து ஆப்போனண்ட் அந்த பாலை ஈஸியாக தடுத்துருந்தாங்க. பாலை நம்ம ஹீரோவால நருகாயா கிட்ட பாஸ் பண்ண முடியல. பட் பால் எங்கே வரப்போகுது அப்படின்னு கரெக்டாக நம்ம ஹீரோ ப்ரெடிக்ட் பண்ணி நீக்கா கிட்ட போயிட்டு பாலை தடுத்து திரும்பவும் நம்ம ஹீரோவே பாலை வாங்கிருந்தான். ஹீரோ இப்போ எக்ராசி கிட்ட பாலை பாஸ் பண்ணுறான். கோல் போடுறதுக்கு நம்ம ஹீரோ ஓடுறத விட நீக்கா டிஃபன் பண்ணுறது இந்த இடத்துலயே தடுத்தாதான் இவங்க வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹீரோவை ஒன்னா மாத்திரத்தை பத்தி ஈகோ சொன்னதை கேட்டல. என்னோட யூனிக் வெப்பன் என்னங்கிறத நான் யோசிச்சேன். ஏதே நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து யூனிக்கா மாத்துதுன்னு. எனக்கு ஸ்ட்ராங் பிசிக்கோ ஸ்பீடோ கிடையாதானா. என்னோட கண்கள் கிரவுண்ட் ஃபாஸ்டா ரீட் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்னு என் பிரெயின் சொல்லும். ஸோ என் கண்களும் பிரெயினும் தான் என்னோட பவர் ஒன்னால தடுக்க முடியாது அப்படின்னு நீக்கா சொல்றான். லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. கிவ் அப் பண்ணாததுதான் என்னோட வெப்பன் அப்படின்னு நிகராசி ஓடிட்டு இருக்கான். ஓகவா கிட்ட நீக்கா பால பாஸ் பண்ணாதபடி பாத்துக்கணும். அப்படின்னா தான் எங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லாஸ்ட் 1 மினிட் தான் இருக்கு. நான் உன்னை விட சுப்பீரியர்னு இப்போ உனக்கு காட்டுறேன் அப்படின்னு நீக்கா சொல்றான். இது ரிவெஞ்ச் டாக்டிக்ஸ். டிராப் ஆகுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. லாஸ்ட் 1 மினிட்ல ஓகவா டைரக்டா பை கோல் போடுறது தான் எங்களோட பிளான் அப்படின்னு நீக்கா சொல்றான். பார்த்தா இவ்வளவு நேரம் டிஃபெண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஆப்போசிட் டீம் இப்போ கோல் போடுறதுக்கு மொத்தமா ஓடுறாங்க. நம்ம ஹீரோ டீம் ஃபுல்லாவே ஆஃபென்சிவ்ல இறங்குனதுனால டிஃபென்ஸ் பண்றதுக்கு இந்த சைடு யாருமே இல்ல. சோ கண்டிப்பா அவங்களால ஈஸியா கோல் போட முடியும். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இடத்துல என் கரியர் முடிய நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா ஓடுறான். இப்போ நீக்காம கரெக்டா கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டான். என்னாலும் சரி நான் இந்த பாலை தடுத்தே ஆகணும். ஃபுட்பால் கரியர் இங்கேயோட முடிய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈமான் நினைக்கிறான். நீக்காவே கோல் போடுவான்னு பார்த்தா ஓகவா கிட்ட அவன் டக்குன்னு பாஸ் பண்றான். ஓகவா ஷூட் பண்ணா அதை தடுக்க பாசிபிளே இல்ல. அவ்வளவுதான் போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேப்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து தடுத்துருதான். இந்த இடம் நம்ம 2 பேருக்குமே பழக்கப்பட்டதுதான். ஏன்னா நம்மளால ஒரு கோலை இந்த இடத்துல தான் ஸ்மெல் பண்ண முடியும். நீ அவங்க கிட்ட பாஸ் பண்ணாம டைரக்டா கோல் அடிச்சிருந்தேன்னா இந்நேரம் நீங்க வின் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஒரு லாங் ஷாட்ல அந்த பக்கமா பாலை கிக் பண்றான். கோலாக்குள்ள வரதுக்கு முன்னாடி சேம் இதே தப்பதான் நானும் பண்ணேன். என் ஃபுட்பால் கரியரே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அவனை நானும் ஒரே மாதிரி தான். நான் பாலை பாஸ் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இப்போ நான் ஒரு புது மனுஷனா மாறணும். அப்படின்னா தான் என்னால இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். நம்ம ஹீரோ ஒரு இப்போ குனிகாமி வந்து பாஷிரா கிட்ட பாலை பாஸ் பண்றான். பாஷிரா சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணி அந்த இடத்துல இருந்து பாலை கொண்டு போய் இது உனக்கான நேரம் அப்படின்னு பாலை பாஸ் பண்றான். நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு காகன்மாரு தலையை வச்சு முட்டலான்னு பார்த்தா பால் மிஸ் ஆயிருது. பார்த்தா பாஷிரா பாஸ் பண்ணதே நம்ம ஹீரோ கிட்ட தான். ஈசக்கியா ஆப்போசிட் கோல் போஸ்ட்ல லாங் ஷாட் அடிச்சு அதுக்குள்ள இந்த கோல் போஸ்ட்க்கு இவன் எப்படி ஓடி வந்தான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே இப்போ கோலை கிக் பண்றான். கரெக்டா இவங்க ஒரு கோல் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல மேட்சோட டைமும் முடியுது. ஈசாக்கி நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க. டியூட் அங்கிருந்து எப்படி நீ இந்த இடத்துக்கு இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்த? இங்கதான் நின்று கோல் போட முடியும் உனக்கு எப்படி தெரியும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவும், இந்த டீம் ஆஃப் 11 ஒரு சிங்கிள் கோலில் நான் இவங்களோட எல்லார் கரியரையும் முடிச்சிட்டேன். ஸோ வின் பண்ணுறதோட ஃபீலிங் இப்படி தான் இருக்கும்ல. இது என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டீம் ஒய்க்கு வர்சஸ்க்கும் நடந்த மேட்ச்ல டீம் சி வின் பண்றாங்க. 2 கோல் போட்டதுனால இந்த தடவை 2 ஸ்டீக் இருக்கு. எல்லாருமே அதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. கோல் போட்டு இது என்னோட ஸ்டீக் தான்டா, எனக்கும் கொஞ்சம் வைங்கடா அப்படின்னு காகன்மாரு சொல்றான். கைஸ் நம்ம வேணா ஒவ்வொருத்தரும் ஃபுட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு கோவான் சொல்லவும் எல்லாரும் ஃபுட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இகராஷியோட பிக்கல் ராடிஷ் மட்டும் யாருமே வாங்கிக்கிடல. ஈசக்கி நீ எப்படிப்பா கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்று அதனால பாலோட மைண்ட் ஏதோ ரீட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு காகன்மாரு சொல்லவும், அப்படிலாம் இல்ல எந்த இடத்துக்கு அது வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணா கரெக்டா வந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சூப்பரா போட்ட கோல் இந்த ஆ காட்டு அப்படின்னு பாஷிரா நம்ம ஹீரோ கூட விளையாண்டுட்டு இருக்கான். அப்படின்னா ஈசக்கி வெப்பன் இதுதான், அவனால கோலை ஸ்மெல் பண்ண முடியும். இதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லயும் வின் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் சேரப் ஆகிட்டு இப்ப எல்லாருமே தூங்குறாங்க. இகராஷி டிஸ்டர்ப் பண்றதுல நம்ம ஹீரோவால தூங்க முடியல. உண்மையிலே இன்னைக்கு கேம என்னாலதான் வின் பண்ணிருக்கோம். என் கோல் தான் அந்த முடிவு பண்ணுச்சு. அண்ட் என்னாலதான் அந்த 11 பேர் கரியரும் முடிஞ்சது. ஒருவேளை நான் கெட்டவனா இருப்பேனோ? ப்ளூ லாக்னா அப்படிதான் இருக்கும். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வெளியே வந்தா சீக்கிரியா தூக்கம் வராம இன்னைக்கு நடந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு கோலை போட்ட அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா உனக்கு தூக்கம் வராதுதான் அப்படின்னு சீக்கிரி சொல்லுவோம். நான் மட்டும் ப்ளூ லாக்கு வரலன்னா எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோலை போட்டிருக்க மாட்டேன். இது ஒரு லக்கி ஷாட். நான் திரும்ப இந்த மாதிரி கோல் அடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னோட ஸ்பெஷல் அவேர்னஸ் அது மற்றவங்களோட டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சீக்கிரி சொல்லுவோம். ஸ்பெஷல் அவேர்னஸா நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாருமே கண்களால குறிப்பிட்ட முன்னாடி பின்னாடி தான் பார்ப்பாங்க. அதுலயும் சாக்கர் விளையாடும் போது ஃபுல் ஃபோக்கஸும் பால்ல தான் இருக்கும். ஆனா நீ விளையாடும் போது மொத்த ஃபீல்டையுமே உன்னால பார்க்க முடியுற மாதிரி இருக்கு. ஏதோ காட் மாதிரி மேல இருந்து நீ பாக்குற மாதிரி எல்லாரோட பொசிஷனையும் பார்க்க முடிஞ்சதுனால தான் பால் எந்த இடத்துக்கு வரும்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி கோல் பண்ண. உன்னோட ஐஸ் அண்ட் பிரெயின்ஸ் அதுதான் உன்னோட வெப்பன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சீக்கிரி சொல்லவும், நீ சும்மா இருப்பான்னு நினைச்சா பரவாயில்ல, எல்லா விஷயத்தையும் சீரியஸா எடுக்கிறப்பா. என்னோட வெப்பன் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன் வெப்பன் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அதை ஷேர் பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்லவும், நமக்குள்ளதானே சும்மா சொல்லு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியே எனக்கும் ஒரு யூனிக் வெப்பன் இருந்துச்சு. என்னோட ரைட் லெக்ல ஏசி ஆல்டர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவும் அதே இடத்துல அடிபட்டா என்னால சாக்கர் விளையாட முடியாதுன்னு டாக்டர் சொன்னார்.
சொன்னாரு. என்னோட காயம் ஹீலிங் ஆயிடுச்சு. பட் திரும்பவும் அந்த இடத்துல அடிபட்டுருமோன்னு எனக்கு ரொம்பவும் பயம். லைஃப் ஃபுல்லாவே எனக்கு சாக்கர் தான் ஒரே கோலா இருந்துச்சு. இந்த ப்ளூ லாக்குக்கு வந்ததே நான் அந்த சாக்கரை விட்டு வெளியே போகணும் தான் அப்படின்னு சீக்கிரம் கிளம்பவும், நீ போய் சொல்ற, எனக்கு உன் ஃபீலிங் தெரியும், ஏன்னா நானும் ஒன்ன மாதிரி தான். சாக்கரை விட்டு நீ போறதா இருந்தா இப்பவே போ, இல்லைன்னா போராடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வாய மூடு, உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். நம்ம ப்ராஜெக்டோட டெட்லைன் வந்துட்டு இருக்கு, எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரி கேட்கிறா. எல்லா பசங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஈகோ சொல்றான். எப்பவும் இதையே சாப்பிட்டுட்டு இருக்க, குக் பண்றது கிளீன் பண்றதெல்லாம் பண்ண மாட்டியான்னு ஆண்ட்ரி கேட்கவும், கான்ட்ராக்ட் படி ஃபுட்பாலுக்கு ரிலேட்டட் இல்லாத எந்த வழியும் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லவும், சரி அடுத்து என்னதான் பண்ண போற அப்படின்னு ஆண்ட்ரி கேட்கிறா. கேமில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோ கோல் போட ட்ரை பண்ணுறான், ஆனால் அது மிஸ் ஆயிடுது. அப்படின்னா அன்னைக்கு நம்ம அடிச்சது லக்கு தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மற்றவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. லூசர்ஸ் வெளியே போய் உட்காரணும்னு ரைச்சி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் வெளியே போய் உட்காருதான். ஸோ அப்படின்னா அன்னைக்கு அடிச்ச ஷாட் உண்மையிலேயே ஒரு ஃப்ளூக் தான் இல்லை. என்னால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரோஜனமுமே இல்லை. சீக்கிரம் இவரை அப்படி நான் பேசி கோவப்படுத்திட்டேன். இந்த டீம் தோத்து போகிறதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கவோ, ஹலோ டைமண்ட்ஸ் சென்டர் டீம் 5ல இவ்வளோ நாள் நடந்த மேட்சுக்கான ரிசல்ட்ஸ் இதுதான். டீம் இசட் 4th பிளேஸ்ல இருக்காங்க. டீம் வி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. டீம் டபிள்யூ எடுத்து நம்ம கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு குவான் யோசிக்கிறான். இண்டிவிஜுவல் பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களோட ரேங்கையோ சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீக்கோ சொல்றான். டீம் ஜீலியே நம்ம ஹீரோ தான் டாப் ரேங்க்ல இருக்கிறான். டீம் ஜியோட டாப் ரேங்க் நானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஆமா கரெக்ட் தான் யோயிச்சி ஈசாக்கி, எல்லாருமே உங்களோட வெப்பனை கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் அதை நீங்க பாலிஷ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு மெஸ்ஸி எடுத்துக்கோங்க. ட்ரிப்ளிங் அண்ட் லெஃப்ட் கிக் ஷாட் தான் மெஸ்ஸியோட வெப்பன். அந்த வெப்பனை மெஸ்ஸி ஷைன் பண்ணது மூலியமா தான் யூனிக்காவும் வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராகவும் இருக்கிறாரு. ஸோ நீங்க உங்களோட வெப்பனை கண்டுபிடிச்சது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஷைன் பண்ண வைக்கிறது, அதை நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றான். இன்னும் கரெக்டா 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு டீம் டபிள்யூ கூட மேட்ச் இருக்குது. சரி கைஸ் வாங்க எல்லாரும் குளிக்க போலாம் அப்படின்னு குவான் கூப்பிடுறான். என்னோட வெப்பனை நான் எப்படி பாலிஷ் பண்ண வைக்கிறது, என்னோட வெப்பன் கோலை ஸ்மெல் பண்றது, ட்ரிபிளிங் ஷூட்டிங் பவர் மாதிரி என்னால அதை ட்ரெயின் பண்ண முடியாது. கோலை ஸ்மெல் பண்றது அந்த இன்ஸ்டிங்க்ல தான் டக்குன்னு எனக்கு ஃபீல்ட்ல தெரியும். அது எப்போ வரும் எப்போ போகும்னு எனக்கே தெரியாது. கரெக்டா சொல்லணும்னா அது ஸ்பெஷல் அவேர்னஸ். பட் அது வரக்கூடிய நேரத்துல நான் ரொம்பவும் வீக்கா இருக்க கூடாது, ஓடுறதுக்கு என்கிட்ட ஸ்டாமினா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்ப ரன்னிங் பிராக்டிஸ் எடுக்கவும், என்ன ஈஸிக்கு ரன்னிங் பிராக்டிஸ் எடுக்கிறியா, நான் உன்னை முந்த விட மாட்டேன், நானும் எடுக்கிறேன் அப்படின்னு குனிகாமி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஓடுறான். டீமோட ஃபர்ஸ்ட் ரேங்க் பிளேயர் என்ன பண்றாரோ அதை தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஓடி வந்துட்டு இருக்காங்க. உன்னை முந்த விட மாட்டோம் ஈஸிக்கு, நாங்க தான் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றாங்க. ப்ளூலாக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருமே என்ன நோட்டீஸ் பண்ணாத ஒரு நோபடியா இருந்தேன். என் கரியரே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த டீமே இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வீக்கா இருக்கிற ஒருத்தன் திடீர்னு டாப்க்கு போனா எல்லாரோட ஈகோவும் அடிப்படும். இது இன்னும் பயங்கரமாகும் அப்படின்னு ஈகோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ப்ளூலாக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே கூட அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ சூப்பராலாம் விளையாட மாட்டான். பட் இப்போ ப்ளூலாக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டான். அண்ட் இப்போ டீம் ஜி மொத்தமும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இனிதான் கதையை சும்மா வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.